அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசுராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 24th chapter 13th verse. But the one who stands firm to the end will be saved. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆம் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். இயற்கை சீரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், பஞ்சம், வறட்சி, யுத்தங்களும் சத்தத்தை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அநேக பேர் உம்மை அறியாம போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, இந்த உலகத்தை ரட்சிப்பீராக. எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. பிறரை ஆயத்தப்படுத்த எங்களை உருவாக்குங்க இயேசுவே. Thank you Jesus. Father God, teach us to be ready for your coming, Lord Jesus. Yes, mighty Father. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். Yes Lord. Repent, for the kingdom of heaven is near. எங்களோட குறைகளை மன்னிப்பீராக. எங்கள் அக்கிரமங்கள், எங்க மீறுதல்களை மன்னித்து தகப்பனே, உமக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையில எங்களை நீங்க வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுமா ஜெபிக்கிறோம். அந்த நேரம் காலம் எங்களுக்கு தெரியாது அப்பா, பிதா ஒருவருக்கே தெரியும். அதற்கு நாங்க ஆயத்தப்படுத்தி கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த உலக போன போக்குல இல்லாதபடி இயேசுவின் ராஜரிகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற வைரக்கியமாக இருக்கிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க அப்பா. உலக மோகம் எங்களுக்கு வேணாம் அப்பா. ப்ளீஸ் லார்ட் ஜீசஸ், எல்லார்கிட்டையும் பேசுங்க. உங்க இருதயத்தை தொடுங்க. இருதயத்திலிருந்து வருகிற எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இச்சையின் ஆவிகள், அசுத்தமான வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டு உமக்காக நிக்க கிருபை செய்யுங்க. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. காலம் இனி செல்லாத அப்பா. பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவே. இது கேட்கிற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியோர், பெரியோர், நடு வயதுல இருக்காங்க, யாராக இருந்தாலும் இயேசுவே தொடுங்க. அங்க வாழ்க்கையில உமக்காக வாழ கிருபை செய்யுங்கப்பா. அங்க வாழ்க்கையை ஆமாப்பா உமக்காக அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. கிருபை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசு ராஜாவே. ஒரு நிமிடத்துல எல்லாம் மாறிடுமாப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க வஸ்திரம் கரைப்படாதபடி உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆளுகை செய்வீராக இயேசு ராஜா. Please Lord Jesus, wash us by your blood for your glory, for the kingdom of God. சுவிசேஷத்தை சொல்லுகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க அப்பா. எவ்வளவு நாள் அப்பா நாங்க இதே கேட்டுக்கொண்டு இருக்க போறோம். உமக்காக நாங்க ஏதாவது செய்ய வேண்டும்ன்ற வைராக்கியத்தோடு இருக்க கிருபை செய்யுங்க. யார் யார் என்னென்ன பணிகள்ல இருக்கிறாங்களோ, உங்க வேலையில இருக்கலாம், தொழில இருக்கலாம், இல்ல they might be home makers, வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தகப்பனே, பிறருக்கு உம்மை பற்றி சொல்ல கிருபை செய்யுங்க. அதற்கான ஞானத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், ஆளுகையினால் வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். உலகத்தின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசு பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். பிதாவே, ஆளுகை செய்யுங்க. உங்க வருகைக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க. பிறர் ஆயத்தப்படுத்துற பாத்திரவனாக என்னை உருவாக்குங்க. வாலிபர்கள் எழுப்புங்க அப்பா. எஸ் லார்ட். இதை கேட்கிறப்போ எந்த வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இருதயத்தை தோடுமா ஜெபிக்கிறோம். அவங்க அடிமைத்தன ஆவிகள் நிர்மலமாய் ஜெபிக்கிறோம். உம்மை தேட கிருபை செய்யுங்க. Bible reading and prayer, let that be a priority for them, Lord Jesus. You touch them, you take control over them, Father God. நீரே பொறுப்பெடுத்த ஆளுகை செய்வீராக. கடைசி வரைக்கும் நாங்கள் நிலை நிற்க வேண்டும் அப்பா. உமது கிருபை, உம்முடைய தயவு, உங்களுடைய காரணம் வேணும். நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். My beloved brothers and sisters, இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் உங்களை உருவாக்கும்.
காட் bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.